பேர் ஜெயந்திங்க சார். என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு 54 ஆகுதுங்க சார். உங்க வீட்டுக்காரு மவுத்து இறந்துட்டாரு. இறந்துட்டாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு. பிள்ளைகள எதுவுமே இல்ல. யாருமே கிடையாது. சொந்தக்காரங்க எதுவுமே. எப்படிதான் நீங்க சாப்பிடுறீங்க? வீட்டு வேலை செஞ்சு தான் அந்த பாருங்க இப்போ ரேஷன் அரிசி கொடுத்துருக்காங்க. அதான் பொங்கி சாப்பிடுவேன். என்னதான் பொங்குவேன். சாப்பாடு நீங்க சாப்பிடுறது? ஆமாங்க சார். எனக்கு வேலை வண்டா வேலை இருக்கு. அதான் சார் நான் வச்சுட்டேன். இதை 4 கழுவுவேன் சார். ஐயோ, அப்பதான் கொஞ்சம் வாடகை கடை இல்லாம இருக்கும். அரிசி தான் சாப்பிடுறீங்க, வேற எல்லாம் எதுவும் கிடையாது சார். பருப்பும் கொஞ்சம் கொடுத்தாங்க. சரியா போச்சு, இந்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 1800 ரூபா. காலைல 5 மணிக்கு எல்லாம் போயிடுவேன். வீட்டு 1 மணி ஆயிடும் வர்றதுக்கு. என்ன வேலை வீட்லயா? பாத்திரம் விளக்கணும் சார், துணி துவைக்கணும் சார், எல்லாம் சுத்தி பெருக்கணும் சார். சொல்லுங்க பையனே சொல்லுங்க. சரியா? உங்க பையன் மாதிரி தான், சாரலாம் இல்ல. எல்லாமே எடுத்து போட்டு அந்த ஜஸ்பின் எல்லாம் கழுவி கமுத்து போட்டுருவேன். இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுறேன் சார். யாரோட உதவி இல்லைங்க சார். அழாதீங்க நல்லா காப்பாத்துவார் உங்களை கண்டிப்பா. நிம்மதியே இல்ல. இப்படி இருக்கமே நம்ம தனியா. திடீர்னு செத்தா நம்மள யார் பாப்பா அப்படின்னு கூட நான் எல்லாத்துட்டையும் அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லுவேன். கவலைப்பட, இங்க பாருங்க, படைச்ச கடவுளுக்கு தெரியும் நம்மள எப்படின்னு. சரியா? நான் வந்திருக்கேன்ல, இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு உதவி பண்ண நிறைய பேர் வருவாங்க, நிறைய சொந்தங்களை தருவாங்க. இப்ப என்ன ஒரு மகனா நீங்க நினைச்சுக்கோங்க. ஆமா, எங்க பிள்ளைதான் நீங்க. சரியா? கண்ணு அழுவ கூடாதுமா. சரியாமா? சரிங்க சார். எனக்கு இது ஒரு 7 வருஷமா இருக்குங்க சார். இது என்ன பண்ணீங்க? டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதனாலதான் நான் தென்னூர்ல இருந்து அங்கேயும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் அங்கேயும் இருந்துகிட்டு இருந்தேன். வீட்டோடய தங்கியெல்லாம் இருந்தேன். ஆனா ரொம்ப வேலை வருமானம் கிடையாது. அதனால நான் அப்படியே ஒரு வீடா அப்படியே மாறி எங்க போறேன்னா அங்கிட்டலாம் எனக்கு வேலை ஏதாவது ஒண்ணு கிடைச்சு வீட்டு வேலை பார்த்து தான் சாப்பிடுறீங்க சார். இதுல பணம் இருக்கு. சரியா? இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தான். நீங்க உங்களுக்கு என்ன அரிசி பிடிக்குமோ, நான் இல்ல நீங்க நல்ல அரிசியில சாப்பிடணும், என்னோட ஆசை தான். நான் வாங்கிட்டு வரேன். இல்ல இப்போதைக்கு நீங்க வாங்கிருங்க எனக்கு, ஏன்னா இப்ப இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சுட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால இந்த பணம் உடனே தரேன். என்ன உங்களுக்கு வாங்கி சாப்பிடணும், என்ன ஜாமான் வாங்கி சாப்பிடணுமோ வாங்குங்க. எது வேணாலும் எப்பனாலும் இந்த அக்காட்ட சொல்லுங்க, அவங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவாங்க. சரியா? கண்டிப்பா நான் இருக்கேன், கவலைப்படுங்க. எதை நினைச்சு கவலைப்படுவேன். என்ன செய்யணும்? நல்ல அரிசி வாங்கி உங்களுக்கு பிடிச்ச, அதனாலதான் நான் ஜாமான் தான் எல்லாரும் கொடுத்தேன். ஏன் பணம் கொடுத்துக்கணும்? நீங்களே போய் உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த அரிசியில சாப்பிடணும் ஆசையோ நீங்க பிடிச்சதை வாங்கி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. சரி, தைரியமா இருங்க, கை கொடுங்க. சரியா? தைரியம் வந்துருச்சு எனக்கு. அவ்வளவுதான். சரி, என்னைக்குமே உங்க முகத்துல இருக்கும். தைரியமா இருங்க, நான் இருக்கேன். புது சேலை தர உங்களுக்கு அடிக்கிறீங்களா? என் பிள்ளை கொடுக்கும்போது நான் கட்டாம என்ன. ஓகே, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். பிடிச்சிருக்கு. நிறைய வாங்கிட்டாங்க. நிறைய வாங்கி தரும். அழக்கூடாது, இனிமே எப்பவுமே சிரிக்கணும். தைரியமா இருங்க, எல்லாம் மாறும். என்னது? எல்லாமே மாறும். அது எந்த வயசுல வேணா எப்ப வேணாலும் மாறலாம். அந்த நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் வரேன்ட்டீங்களே, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரட்டுமா? வாங்க. ரொம்ப சந்தோஷம்.